வணக்கம். கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதுபோல வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதிக்காமல். இனிமையானது இந்த வாழ்க்கை. நம்முடைய நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நாம் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றிகளை நோக்கி நம்மால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கவலைகள் என்பது உதிரும் இலைகள், சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிடுங்கள். வெற்றி என்னும் இனிய மரம் அற்புதமாக வளரும். வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் பதில் தர முடியாது. மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்மை விட நமது பிரச்சனைகளை பற்றி நம்மை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை, அவன் உன்னை காப்பான். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொல்லோ வன்சொல் வழங்குவது என்கிறார் வள்ளுவர் அதிகாரம் 10. அதாவது, இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கிறவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ? விடியற் காலை சூரிய கிரணில் ஒரு இனிமை, நகரும் மேக கூட்டத்தை காணுதலில் ஒரு இனிமை, மலர்களின் மனங்களில் ஒரு இனிமை, குயிலின் கூக்குரலில் ஒரு இனிமை, காலை இளங்காற்றின் வருடலில் ஒரு இனிமை, மரங்களின் ஆட்டத்தில் ஒரு இனிமை. யார் கூறியது தனிமை கொடியது என்று? நினைவுகளினால் தனிமையிலும் ஒரு இனிமை. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.